வருஷம் நம்ம குழந்தைகளுடைய ஸ்கூல் ஃபீஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. நம்ம இந்த அகாடமிக் இயர் வந்து அவங்கள ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ல ஸ்கூல் ஜாயின் பண்றோம் அப்படின்னா, அந்த அகாடமிக் இயர் வந்து முடியும்போது, டோட்டல் ஆஃப் ஃபீஸ் வந்து நம்ம நெனச்சத விட டபுள் மடங்கா வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அவங்களுக்கு அந்த அளவுக்கு நம்ம செலவுகள் அப்படிங்கிறத வந்து பண்ணியிருப்போம். ஸ்கூல் ஃபீஸ், வேன் ஃபீஸ் அப்படிங்கிறது, புக் ஃபீஸ் அப்படிங்கிறது ஸ்கூலோட நின்றுது அப்படிங்கிறத தாண்டி, மத்த அடிஷனலா நெறைய விஷயங்கள் நம்ம அதுக்காக பண்ணிட்டுருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுடைய ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் அண்ட் ஸ்கூல் டியூஷன் ஃபீஸ் ஐட்டம்ஸ் இந்த மாரி எக்ஸ்ட்ரா ஒரு கிளாஸ் நம்ம அட்டெண்ட் பண்ண வைக்கிறோம். ஒரு மேத்ஸ் கிளாஸோ இல்லைன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில் பண்றதுக்காக அடிஷனலா ஒரு கிளாஸ் வந்து அவங்கள ஜாயின் பண்றோம் அப்படின்னா, அதுக்கான ஃபீஸ் வந்து நம்ம செப்பரேட்டா வந்து பே பண்ற மாதிரி இருக்கு. ஸோ நம்மளுடைய லைஃப்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் நம்மளுடைய குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய எஜுகேஷன். இதுக்காக நம்ம என்ன பண்றோம்? கடன் வாங்குறதுக்கு கூட தயாரா இருக்கோம். ஸோ இந்த டேர்ம் ஃபீஸ் வந்து நம்ம பே பண்றோம் அப்படின்னா, அதுக்கு ஒரு இடத்துல இருந்து ஒரு லோன் வந்து நம்ம வாங்கி, ஒரு கடன் வாங்கி நம்ம அத க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா, அந்த கடன க்ளோஸ் பண்றதுக்குள்ள அடுத்த டேர்ம்க்கான ஃபீஸ் அப்படிங்கிறது வந்து வந்துருது. ஸோ நம்ம வந்து ஒரு ட்ராக்ல நம்ம சுத்தி சுத்தி ஓடிட்டே இருக்கோம். ஸோ நம்மளுடைய அடிப்படையில் தேவைகளை தாண்டி ஒரு அதிகப்படியான பட்ஜெட்ல வந்துட்டு ஒரு பெரும் தொகையை ஆக்குபை பண்றது அப்படின்னா, நம்மளுடைய கிட்ஸ்னுடைய எஜுகேஷன் தான். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம எந்த அளவுக்கு கோல்டுலயும் மத்த இன்வெஸ்ட்மெண்ட்லயும் பணங்கள வந்து முதலீடு வந்து பண்றோமோ, அதே மாதிரி குழந்தைகளுடைய நல்ல எதிர்காலத்துக்கு அவங்களுடைய எஜுகேஷனுக்காக இன்னைக்கு நம்ம பணங்கள வந்து இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான் நம்ம வந்து இன்னைக்கு வந்து நம்ம குடுத்துட்டு இருக்கோம். ஃபியூச்சர்ல அவங்க அந்த அளவுக்கு நல்லா சேஃபா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ உங்களுடைய குழந்தைகளுடைய ஃபீஸ் வந்து பே பண்றதுக்கு ரொம்பவே ட்ரபிளா இருக்கு. நெறைய கடன் வாங்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு சில பிராக்டிகலான சேவிங்ஸ் பிளான் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கணும். பட்ஜெட்ல கண்டிப்பா ஒரு குறிப்பிட்ட தொகைகள உங்களுடைய குழந்தைகளுடைய எஜுகேஷன் பர்ப்பஸ்க்காக நீங்க அலோகேட் பண்ணணும். அப்படி நீங்க எந்தெந்த விதத்துல வந்து சேவ் பண்ணீங்க அப்படின்னா, அது உங்களுக்கு பிராக்டிகல் வேல ரொம்பவே வந்துட்டு சூப்பர்வான ஒரு எஃபெக்டிவ குடுக்கும். எல்லார்னாலயுமே இந்த தொகைய வந்து சேமிக்க முடியும். ஜஸ்ட் நீங்க ரூ. 100, ரூ. 250, 1000த்துல இருந்து உங்களுடைய சேமிப்பு அப்படிங்கிறத பண்ணுனீங்க அப்படின்னா, உங்களுடைய மிகப்பெரிய ஒரு சுமையை குறைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியா வந்து உங்களுக்கு இருக்கும். ரொம்ப இயர்லியராவே இத நம்ம தொடங்கிட்டோம் அப்படின்னா, ஃபியூச்சர்ல ஒரு பெரும் தொகைய வந்து நம்மனால சேமிக்கிறதுக்கு வந்து முடியும். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு 5 விதமான சேவிங் மெத்தட வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். நியூவான ஒரு ஸ்கீம பத்தியும் வந்து உங்களுக்கு நான் இன்ட்ரோ வந்து குடுக்க போறேன். அத பத்தி ஒரு ஃபுல் டீட்டெயில் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, மறக்காம கமெண்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணிட்டு போங்க. ஸோ அந்த டாபிக்க தனி ஒரு லாங் வீடியோவா நம்ம போஸ்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் சேவிங் மெத்தட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, நார்மலா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆல்ரெடி நம்ம ஒரு 80K சேலரி பட்ஜெட்லயும் இத பத்தி நம்ம பேசியிருக்கோம். ஆர்டி. ஸோ நீங்க ஒரு மாசமுமே உங்களுடைய பட்ஜெட்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட தொகைய ஃபிக்ஸடா நீங்க ஆர்டி வந்து போஸ்ட் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் இயருக்கான உங்களுடைய ஸ்கூல் ஃபீஸ்ல வந்துட்டு கரெக்ட்டா உங்கனால மேனேஜ் பண்ணி வந்து உங்கனால கொண்டு போறதுக்கு வந்து முடியும். ஸோ பெரிய தொகை மாசம் 5,000 நான் சேர்த்து வைக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்குலாம் உங்களுக்கு தேவையில்ல. மினிமம் ஒரு ₹1000 இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். 500, 1000, 2000ன்னு உங்களுடைய வருமானத்துக்கும், உங்களுடைய விருப்பத்துக்கும், உங்களுடைய சேமிப்பு முறைகளையும் பொறுத்து நீங்க பண்ணலாம். ஒரு எக்ஸாம்பிள்க்காக நான் சொல்றேன். மாசம் நீங்க ஒரு 1000 சேர்த்திட்டு வர்றீங்க அப்படின்னா, வருஷத்துக்கு நீங்க 12,000 சேர்த்திருப்பீங்க. நீங்க ஆர்டி ஓப்பன் பண்ணக்கூடிய பேங்க பொறுத்து அதுக்கான இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு அடிஷனலா கிடைக்கும். இப்ப நீங்க வருஷத்துக்கு ஒரு 20,000, 30,000 உங்களுடைய குழந்தைகளுக்கு ஃபீஸ் வந்து பே பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இப்ப இருந்தே ஒரு மாசம் 1000 நீங்க சேர்த்துட்டு வரும்போது, அதுல பார்ட் ஆஃப் த பேமெண்ட் உங்க கையில நெக்ஸ்ட் அகாடமிக் இயர்ல ஸ்டார்ட்டிங்லயே உங்களுக்கு இருக்கும். ஸோ ஃபீஸ் பே பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். அடுத்து பாதி தொகை தான் நீங்க சேர்த்தணும் அப்படிங்கும்போது, அது உங்களுடைய சுமைகள பாதி இறக்கி வச்சிருக்கும். நீங்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இல்ல. ஸோ இந்த பார்ட் பேமெண்ட்ட அடுத்த 1 இயர்ல வந்து உங்களால சேவ் பண்ணிறதுக்கு வந்து முடியும். ஸோ அடுத்தடுத்த இயருக்கு வந்து உங்களுக்கு போகும்போது, இதே விஷயங்கள் கன்டின்யூ ஆயிட்டே போகலாம். ஸோ பார்ட் பேமெண்ட்ட நீங்க முன்னாடியே வந்து உங்கனால சேவ் பண்ணிறதுக்கு வந்து முடியும். அண்ட் இந்த ஆர்டி அமௌண்ட்ட ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட வந்து பாத்துரலாம். ஸோ மந்த்லி டெபாசிட் அமௌண்ட் வந்து மினிமம் அமௌண்ட் ₹1000 நான் எடுத்திருக்கேன். நீங்க ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்லயோ இல்ல அப்படின்னா ஒரு பேங்க்லயோ ஓப்பன் பண்றதா வச்சுக்கலாம். ஸோ போஸ்ட் ஆஃபீஸ்ல இப்ப இருக்கக்கூடிய ரேட் வந்து எவ்வளவு பாத்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 6.4% வந்து இருக்கு. நீங்க வேற பேங்க்ஸ் போறீங்க அப்படின்னா, அத பொறுத்து உங்களுக்கு வந்து மாறும். ஸோ 7% ஆஃப் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் குடுக்குற பேங்க்ஸும் இருக்கு. ஸோ காமனா நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா 6.5% வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ நீங்க வந்து ஒரு 5 இயர்ஸ் வந்து ஆர்டி வந்து போடுறீங்க அப்படின்னா, பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 60 மாசத்துக்கு நீங்க ₹60,000 சேமிச்சிருப்பீங்க. உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அப்ராக்சிமேட்டா ஒரு 10,989 வந்து உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ டோட்டல் அமௌண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 5 இயர்ஸ்ல 70,989 வந்து அப்ராக்சிமேட்டா நீங்க வந்து சேவ் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ இதவே ஒரு வருஷமுமே நான் சேவ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, நீங்க அதை 1 இயராவும் போடலாம், இல்ல 3 இயராவும் நீங்க போடலாம். ஸோ டென்யூர் அப்படிங்கிறது உங்களுடைய
விஷ் தான். ஸோ நான் 5 இயர்ஸ் அப்படிங்கிறத ஒரு அப்ராக்சிமெண்டா வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ ஆர்டி அப்படிங்கிறது எஜுகேஷனலுக்கான ஒரு சேவிங்ஸ்க்கு பர்ஃபெக்டான ஒரு சாய்ஸ். அண்ட் செகண்ட் சேவிங் மெத்தட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்சூரன்ஸ் பிளான்ஸ். இதுல வந்து நீங்க கட்டக்கூடிய பிரீமியம் அமௌண்ட்டை மெச்சூரிட்டி ஆனதுக்கு அப்புறமா எஜுகேஷன் பர்பஸ்க்காக வித்ட்ராவல் வந்து பண்ணிக்கலாம். இது எந்த இடத்துல எல்லாம் இருக்கு, என்னென்ன நேம்ஸ்ல இருக்கு அப்படிங்கிறத வீடியோவுடைய எண்ட்ல சொல்றேன், மறக்காம சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தேர்ட் ஒன் சேவிங் பிளான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிபிஎஃப். ஸோ இது வந்து 15 இயர்ஸ் வரைக்கும் உங்களால லாக்கிங் பீரியடா வந்து லாக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நீங்க மினிமம் ஒரு 500 ருபீஸ்ல இருந்தே இனிஷியலா ஸ்டார்ட் வந்து உங்களால வந்து பண்றதுக்கு வந்து முடியும். இது போஸ்ட் ஆஃபீஸ் அண்ட் பேங்க்ஸ் ரெண்டுலயுமே பண்ணலாம். உங்களுடைய குழந்தைய இப்பதான் இந்த அகாடமிக் இயர்ல தான் கேஜிஸ் வந்து போட்டிருக்கீங்க அப்படின்னா அவங்களுடைய காலேஜ் பர்பஸ்க்காக ஹையர் ஸ்டடீஸ்க்காக நீங்க இப்ப இருந்தே சேவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு பெட்டரான ஒரு ஆப்ஷன் அப்படின்னா அது பிபிஎஃப் தான். ஸோ நீங்க ரெகுலரா பட்ஜெட்ல ஒரு 1000 ருபீஸ் என் குழந்தையினுடைய காலேஜ் ஃபீஸ்க்காக நான் இப்ப இருந்து எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு எடுத்து வச்சீங்க அப்படின்னா ஒரு 15 இயர்ஸ்க்கு அப்புறமா அவங்களுடைய ஹையர் ஸ்டடீஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒரு லம்சம் ஆஃப் அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதுல காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எதுல எல்லாம் கிடைக்கும்னு பார்த்து நீங்க அந்த மாதிரி சேவ் பண்றது அப்படிங்கிறது ரொம்பவே பெஸ்டான ஒரு ஆப்ஷன். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் எஸ்எஸ்ஒய். உங்க வீட்டுல ஒரு பெண் குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்பவே சேஃப் அண்ட் செக்யூரான ஒரு எஜுகேஷன் சேவிங் பிளான் வந்து பாத்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்ஒய் தான். ஸோ நீங்க 18 இயர்ஸ் 21 இயர்ஸ் கழிச்சு அவங்களுடைய எஜுகேஷன் பர்பஸ்க்காக இந்த அமௌண்ட்டை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதுல காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து ரொம்பவே ஹையா வந்து உங்களுக்கு கிடைக்கும். எஸ்எஸ்ஒய் பத்தி ஃபுல் டீடைல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோஸ்ல அதை ஃபுல் டீடைல்ல எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். அண்ட் நெக்ஸ்ட் சேவிங் பிளான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய குழந்தைகளுக்கு ஒரு தனியான சேவிங் அக்கௌண்ட் செப்பரேட்டா ஓபன் பண்றது. உங்க வீட்டில் இருக்கக்கூடிய கிட் வந்து 10+ ஏஜ்ல வந்து இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ஹையர் ஸ்டடீஸ்க்காக நான் இப்ப இருந்தே சேவ் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய பேரண்ட்ஸ் அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு மைனர் அக்கௌண்ட் செப்பரேட்டா வந்துட்டு சேவிங் அக்கௌண்டா வந்து ஓபன் பண்ணுங்க. ஸோ உங்களுடைய சேவிங் அமௌண்ட்டை எல்லாத்துலயுமே அதுல வந்து நீங்க சேவ் பண்ணிட்டு வந்து வரலாம். இது வந்து உங்களுக்கு குழந்தைகளுடைய எஜுகேஷனுக்காக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறத வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். நீங்க இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு வர்றது மூலியமா உங்களுடைய ஓவர் ஸ்பெண்டிங் ஹேபிட்டை வந்து கண்ட்ரோல்டா வச்சுக்கிறதுக்கும் ஐயோ நம்ம இந்த இடத்துல தப்பு பண்றோம், இந்த ஸ்பெண்டிங் வந்து நம்ம பண்ணிருக்க வேண்டாம், இதை வந்து குழந்தைகளுடைய இதுக்காக நம்ம சேவ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு வேல்யூ வந்து உங்களுக்கு கொடுக்கும். இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா அவங்களுடைய 18 இயர்ஸ் அப்போ உங்களால ஒரு பல்க் அமௌண்ட்டை வந்து வித்ட்ரா பண்ண முடியும். ஃபிஃப்த் ஒன் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கோல்டு. இது லாங் டேர்ம் போர்ட்போலியோவை வந்து நீங்க கிரியேட் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் கோல்டு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு பெஸ்டான ஆப்ஷன். அதுவும் நீங்க கோல்டு காயினா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது அப்படிங்கிறது ரொம்பவே சூப்பரா இருக்கும். நீங்க ஃபியூச்சர்ல உங்களுடைய காலேஜ் பர்பஸ்க்காக நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எனி டைம் உங்களால வந்து கேஷா கன்வெர்ட் பண்ணிக்கிறதுக்கு முடியும். ஸோ அந்த 15 இயர்ஸ் வரைக்குமே உங்க கையில இருக்கக்கூடிய கோல்டை உங்களுடைய அவசர தேவைகளுக்காக பிளட்ஜ் பண்ணி லோனாவும் நீங்க கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கும். நீங்க நாளைக்கு தேவைப்படும் போது இன்னும் அதிகமா வந்து நம்மளுக்கு பணம் தேவைப்படுது அப்படின்னா நீங்க ஒரு அமௌண்ட்டா நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா அது ஒரு மினிமம் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு கொடுத்துருந்துருக்கும். ஸோ அதை மட்டும் தான் நீங்க வந்து கையில வச்சிருக்கிற மாதிரி வந்து இருக்கும். பட் அதை தாண்டி இதை வந்து கோல்டா நீங்க வச்சிருந்தீங்கன்னா அதனுடைய ஹை ரிட்டர்னும் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் சேம் டைம் அதை சேல் பண்ணிட்டு கூட இன்னும் அதிகப்படியான உங்களுடைய பணத்தை வந்து நீங்க எடுத்துக்கிறதுக்கு வந்து முடியும். ஸோ நீங்க ஒரு லாங் டேர்ம் வந்து நீங்க வந்து பிக்சடா ஒரு அமௌண்ட்டை வந்து நான் சேவ் பண்ணணும், ஸோ எனக்கு ஃபியூச்சர்ல தான் என்னுடைய குழந்தைகளுக்கு வந்து ஒரு பல்க் அமௌண்ட் எனக்கு மெச்சூரிட்டி ஆகி என் கையில கிடைக்கணும் அப்படின்னா 2 விஷயம். ஒன்னு பிபிஎஃப், இன்னொன்னு வந்து பெண் குழந்தைகள் இருந்துச்சுன்னா எஸ்எஸ்ஒய், அண்ட் தேர்ட் ஒன் வந்து கோல்டு. இந்த 3 கேட்டகரி தான் நான் வந்து உங்களுக்கு சூஸ் பண்ணி கொடுப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு எஸ்எஸ்ஒய், செகண்ட் வந்து பிபிஎஃப், மூணாவது வந்து கோல்டு. இந்த ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை தாண்டி ஆர்டி ரெகுலரா 1 இயர் 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் பண்றீங்க அப்படின்னா ஆர்டி வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. அண்ட் செகண்டரி வந்து பாத்தீங்க அப்படின்னா சேவிங் அக்கௌண்ட், குழந்தைகளுக்குன்னு சொல்லிட்டு செப்பரேட்டா ஒரு சேவிங் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி மந்த்லி அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய கிஃப்ட் அமௌண்ட், பிளஷிங் பண்ணி கொடுக்கக்கூடிய அமௌண்ட், அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா பேக்கெட் மணிஸ் கொடுக்கக்கூடியது, நீங்க அவங்களுக்காக சேவ் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய எல்லா பணங்களையுமே அந்த அக்கௌண்ட்ல சேவ் பண்ணிட்டு வரலாம். இந்த மாதிரியான ஃபீஸ் சேவிங்ஸ்க்காகவே ஒரு ஃபிக்ஸடு டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வந்து வச்சுக்கோங்க. லைக் உங்களுடைய சேலரி டேட், சேலரி வந்த உடனே இந்த அமௌண்ட்டை நான் வந்து தனியாக எடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து கொண்டு வாங்க. ஸோ இது வந்து உங்களுடைய டிசிப்ளினை வந்து உங்களுக்கு குறிக்கும். இதை ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய சேவிங் ஹேபிட் வந்து ரொம்பவே ஈஸியாக வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ தொடர்ந்து சேமிக்கிறதுக்கும் அது உங்களுக்கு வந்து தூண்டுதலாக இருக்கும்.
சின்னதா தொடங்குனாலுமே பரவாயில்ல. ஆனா தொடர்ந்து அத சேமிக்கிறதுக்கு வந்து பழகுங்க. ஸோ பிபிஎஃப்பா இருக்கட்டும், இல்ல எஸ்எஸ்ஒய்யா இருக்கட்டும், மினிமம் அமௌண்ட் 100லிருந்து 250லிருந்து நீங்க தொடங்கலாம். ஸோ நீங்க எவ்வளோ சேமிக்கிறீங்க? 10,000 சேமிக்கிறீங்களா? ரூ. 100 சேமிக்கிறீங்களான்னு முக்கியம் இல்ல. பட் அது எவ்வளோ நாள் தொடர்ந்து செய்றீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்க இன்னைக்கு சின்னதா தொடங்குனாலும் பரவாயில்ல. ஆனா நீங்க அடுத்தடுத்து போகும்போது அத தொடர்ந்து நீங்க செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா அது இன்கிரீஸ் ஆகும். எஜுகேஷனுக்கான ஃபீஸ் பேமெண்ட்டுக்காக நீங்க ரொம்ப ப்ரையாரிட்டி குடுக்கணும்னு நெனைக்கிறீங்க அப்டின்னா, உங்களுடைய அன்னெசசரியான எக்ஸ்பென்சஸ வந்து கட் பண்ணிட்டு, உங்களுடைய எஜுகேஷனுக்காக நீங்க குடுக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு ப்ரையாரிட்டி வந்து குடுங்க. ஸோ இப்படி வந்து நீங்க பண்றது மூலியமா உங்களுடைய லைஃப கண்ட்ரோல்டா ஒரே வேல வந்து கொண்டு போக முடியும். ஸோ நீங்க மாசம் மாசம் ஒரு சேலரிய வாங்குறீங்க. அதிலிருந்து எக்ஸ்பென்சஸ் பண்றீங்க. வீட்டு தேவைகள் போக மீதி வந்து ஸ்கூல் ஃபீஸ் இந்த டெர்ம் கட்டிட்டோம். நெக்ஸ்ட் டெர்ம் தானே ஒரு 3 மாசத்துக்குள்ள நம்ம பணம் பெரட்டிறலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்க போயிட்டே இருக்கீங்க அப்படின்னா, உங்களால சரியான தொகைய வந்து எடுத்து வந்து வைக்க முடியாது. ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் வந்துருச்சு அப்படின்னா, பணம் குறைவா இருக்குதுங்கிற பட்சத்துல நம்ம வெளியில கடன் வாங்குற மாரியோ, ரொட்டேஷனல் பண்ற மாதிரியோ தான் வந்து போகும். பட் அதுக்கு ஆல்டர்னேட்டிவா சின்ன தொகையா இருந்தாலும் இப்ப இருந்தே தொடர்ந்து நீங்க சேமிக்கிறது மூலியமா, நீங்க கடன் வாங்கி படிப்பு செலவுக்காக செலவு பண்ண வேண்டிய தொகைகள குறைக்கிறதுக்கு உங்களுக்கு முடியும். முன்கூட்டியே சேமிக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயான ஒரு எஜுகேஷனை வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ லாஸ்ட் டைம் நீங்க வந்து ரொம்ப ப்ரெஷர் ஆகணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் இருக்காது. ஸோ நம்ம வந்து ஸ்கூல் வந்து ஃபீஸ் வந்து பே பண்றதுக்கு கொஞ்சம் டிலே ஆனா கூட குழந்தைகள் எங்காவது ஸ்கூல்ல கேட்டுருவாங்களோ அப்படிங்கிற பயமும் தயக்கமும் நம்ம கிட்ட இருக்கும். அதே மாதிரி நம்ம இன்னும் வந்து லேட் பே ஆயிட்டமோ, மற்ற பேரண்ட்ஸ் கட்டிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி நிறைய ஸ்ட்ரெஸ் ஆயிக்குவோம். இன்னும் நாள் நெருங்க நெருங்க நம்ம சீக்கிரமா ஃபீஸ் பே பண்ணணுங்கிற அந்த அழுத்தங்கள் நம்மளுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கு முன்கூட்டியே நம்ம சேமிக்கிறோம் அப்படின்னு சொன்னா அது நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயான ஒரு எஜுகேஷனுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். குழந்தைகள பத்தி எந்த விதமான கவலையும் இருக்காது. குழந்தைகளுக்கான ரொம்பவே சேஃப் அண்ட் செக்யூரான ஒரு ஃபியூச்சர அமைச்சு கொடுத்த திருப்தியும் நம்மளுக்கு இருக்கும். அந்த இன்சூரன்ஸ் பிளான் என்னென்ன பேங்க்ல என்னென்ன நேம்ல இருக்கு அப்படிங்கறத வந்து பாத்திரலாமா. ஹெச்டிஎஃப்சில பாத்தீங்க அப்படின்னா சில்ட்ரன் கிஃப்ட் ஃபண்ட் அப்படிங்கிற நேம்ல வந்து இருக்கு. அண்ட் ஐசிஐசி பேங்க்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சைல்ட் கேர் ஃபண்ட் அப்படிங்கிற மாதிரி நேம்ல இருக்கு. அண்ட் ஆக்சிஸ் பேங்க்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சில்ட்ரன் கிஃப்ட் ஃபண்ட் அப்படிங்கிற நேம்ல வந்து இருக்கு. எல்ஐசில ஜீவன் தன்யூர் அப்படிங்கிற நேம்ல இருக்கு. எஸ்பிஐல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா லைஃப் ஸ்மார்ட் ஸ்காலர் அப்படிங்கிற நேம்ல வந்து இருக்கு. இது எல்லாமே சில்ட்ரன் இன்சூரன்ஸ் பிளான்ஸ். ஸோ இதனுடைய பிரீமியம் அமௌண்ட்டை மெச்சூரிட்டி ஆனதுக்கப்புறம் உங்களுடைய எஜுகேஷனல் பர்பஸ்க்காக நீங்கள் வந்து வித்ட்ராவல் வந்து பண்ணிக்கலாம். அண்ட் பெஸ்ட்டான ஆப்ஷன்ஸ் இன்னும் நிறைய இருக்கு. ஆனால் ரொம்ப 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 பேசிக்கான 5 சேவிங்ஸ் பிளானை பற்றி மட்டும் தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பிரீமியமான இந்த இன்சூரன்ஸ் பிளானை பற்றி எல்லாமே உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொன்னால் ஒரு டீப்பான ஒரு லாங் தனி போஸ்ட் வீடியோ வந்து உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் இதை தாண்டி என்னென்ன சேவிங் மெத்தட் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நம்ம வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி ஆர்டி ஒன்று இருக்கு, பிபிஎஃப் இருக்கு, எஸ்எஸ்ஒய் வந்து பண்ணலாம். நீங்க தனியா செப்பரேட்டா சேவிங் அக்கௌண்ட் வந்து ஓபன் பண்ணலாம். அண்ட் கோல்டு வந்து நீங்க சேவ் பண்ணலாம். இன்சூரன்ஸ் பிளான் நான் இப்ப மேல சொன்ன இன்சூரன்ஸ் பிளான் எல்லாம் பண்ணலாம். எஸ்ஐபி வந்து நீங்க பண்ணலாம். எஃப்டி வந்து பண்ணலாம். பிக்சட் டெபாசிட் வந்து நீங்க பண்ணலாம். லைக் நீங்க வந்துட்டு ஒரு இயர்லி ஒன்ஸ் ஒரு போனஸ் அமௌண்ட் வருது, இல்ல அடிஷனலா வேற ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணிருக்கீங்க, ரொட்டேஷனல் ஒரு 50,000 வருது அப்படின்னா அந்த தொகைகளை 1 இயருக்கு வந்து இல்லைன்னா 3 இயர்ஸ்க்கு வந்து எஃப்டியா வந்து நீங்க போட்டு வச்சீங்க அப்படின்னா அவங்களுடைய எஜுகேஷனுக்காக நெக்ஸ்ட் அகாடமிக் இயருக்கு வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸ்ல இருக்கக்கூடிய எம்ஐஎஸ் அதாவது மந்த்லி இன்கம் ஸ்கீம் வந்து இருக்கு. அதுல வந்து நீங்க பண்ணலாம். இதை போக நீங்க வீட்டுல சேவிங் ஜார் அப்படிங்கிற ஒரு மெத்தடை வந்து ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். குழந்தைகளுக்காக தனியா ஒரு உண்டியல் வந்து கொடுங்க, ஒரு ஜார் வந்து கொடுங்க. அதுல இது உன்னுடைய படிப்பு செலவுக்காக, உன்னுடைய ஸ்டேஷனரி, டியூஷன் ஃபீஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன எஜுகேஷனல் பர்பஸ்க்காக நாங்க உனக்கு கொடுக்கக்கூடிய தொகைகள்ல இருந்து நீங்க சேமிச்சு பழகுன்னு சொல்லி குழந்தைகளுக்கும் சேமிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்துங்க. அதே மாதிரி அந்த சேவிங் ஜாரை டெய்லியும் நீங்க அதிக நேரம் ஒர்க் பண்ணக்கூடிய பிளேஸ்ல வச்சுட்டு நீங்களும் அதுல தொடர்ந்து பணங்களை வந்து சேமிச்சுட்டு வாங்க. இது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் நீங்க என்ன டாபிக்ல வீடியோ எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லி உங்களுடைய தாட்ஸை மறக்காம கமெண்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா மேக் பண்ணலாம்.